ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் அவளை போய் ஃபாலோ பண்ணணும், அந்த நாயை பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாய் மூலிமா திருடனை பிடிக்கணும் அப்படின்னோம். நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இல்லை செகண்ட் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, எல்லாம் அந்த திருடனால தான். நான் சொல்கிறத கேளு, உனக்கும் அது ரொம்ப ஆபத்து அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி பிடின்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் என் மேலே ரொம்ப அக்கறையாக உனக்கு ஆபத்துன்னெலாம் சொல்கிறீங்க அப்படின்னாரு. உடனே நம்ம ஹீரோ வந்து அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவார், நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்ருக்காரு அப்படின்னு. உடனே கை எடுத்துட்டு $100 கட்டு, $100 கட்டு அப்படின்வாங்க. நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் $100 அப்படின்னு சொல்கிறேன், $100 கட்டு அப்படின்னுவார். உடனே நம்ம ஹீரோயினா, நீங்கள் தான் எனக்கு டிஸ்கவுண்ட் தரேன் நீங்களே அப்படின்னு. சரி $50 கட்டு அப்படின்னுவார். செகண்ட் ஹீரோ இங்கே ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்காரு, டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் வந்து தனியாக நடந்துட்டு வந்துட்டுருப்பாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ வந்ததுமே அவங்க அந்த கேண்டி கையில் வச்சுட்ருப்பாங்க, அதை எடுத்து ஒரு பேக்கெட்டுக்குள்ளே வச்சுப்பாங்க. வச்சுட்டு என்ன அப்படின்வாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்வார், நம்மகிட்ட கொஞ்சம் பேசணுன்னுவாங்க. அதுக்குள்ளே அவங்க வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோயின் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு அடிபட்டுச்சாமே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஆமாம், நீ நாயை பார்த்தேன்னு நீ சொன்ன, ஆனால் நாய் எங்கேயுமே இல்லையே அப்படின்போது நம்ம ஹீரோயின், இல்லை நானும் பார்க்கலையே, யாரும் பார்க்காத விஷயத்தை நான் எப்படி பார்க்க முடியும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ பேயை பார்த்தா பயம் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அது ஞாபகம் வந்திருக்கும்.